ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் என்று நான் நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா படிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 6th ஸ்டாண்டர்ட்ஸ் தேர்ட் டேர்ம் சம்மேட்டிவ் எக்ஸாம், அதாவது முழு ஆண்டு தேர்வு அண்டு ஆனுவல் எக்ஸாம் கூட சொல்லலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல். நம்மளுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும். இதுலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் முழு பரீட்சைக்கு கட்டாயம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தான் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் டேர்ம் சம்மேட்டிவ் எக்ஸாம் இங்கிலீஷு டோட்டல் 60 மார்க்கு. சரியா? அதில் ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ், அதுக்கடுத்து ஆண்டனிம்ஸ் 3 மார்க்கு, அதுக்கடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு 3 மார்க்கு. சரிங்களா? கோசி, ஃபார்ச்சூன், பிளர் இதுக்கு சினானிம்ஸ் எழுதணும். அதுக்கடுத்து ஆண்டனிம்ஸ் பனிக், போர்டு, சேடி இதுக்கு என்ன எழுதணும்? ஆண்டனிம்ஸ் 3 மார்க்கு. இது உங்கள் புக்கு முன்னாடி உள்ள கேள்வி தான். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த டைனி பேர்ட் லுக் ஃபார் ஏ பிளேஸ் டு லே ஹர் எக்ஸ். The girl was badly hurt. The eggs hatched and the babies flew away. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் என்ன சொல்லியிருக்காங்க? கரெக்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் என்ன கேட்டிருக்காங்க? The poor farmer's crop was. The little bird broadened the hole with her. My father was posted in Delhi, Patna. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு. ஃப்ரேம் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட். சைல், கோகோனட், ஃபயர், கோட் இதுலேருந்து இந்த 3 இதில் ஃபில்அப் பண்ணணும். இதை ரீட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு புக் பேக் உள்ள கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் புக் பேக் உள்ள கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபில் த பிலாங்ஸ் யூஸிங் த குரூப் நேம்ஸ். பேக், பேர், பஞ்ச் இந்த 3 இதில் கரெக்டாக ஆட் ஆகும். அதை நம்ம ஃபில் பண்ணணும். ஐ ஆட் ஏ டேஸ் ஆஃப் கிராப்ஸ். ஏ டேஸ் ஆஃப் ஓட்ஸ் went hunting in the forest. She bought a new dash of shoes of her birthday. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். ஸ்கூல் பியூட்டிஃபுல் இது சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பியூட்டிஃபுல். மேக் ஏ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் யூஸிங் கிவன் வேர்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல். இந்த பட்டர்ஃப்ளை இஸ் வெரி பியூட்டிஃபுல். அப்படி ஒரு சென்டென்ஸ் நீங்களாக அமைச்சு எழுதணும். ஓகேவா? ஈஸி தான். அதுக்கடுத்து வந்தீங்கன்னாக்க கிராமர் 2 மார்க். அதுக்கடுத்து ரீரைட் எக்ஸாம். அதை கரெக்டாக நம்ம சென்டென்ஸை கரெக்டாக மாற்றி எழுதணும். அதுக்கு 3 மார்க்கு. ஹீ ரன் ஃபாஸ்ட் டேஸ் ஹி மிஸ்டு த பஸ்ஸஸ். ரெனு இஸ் சிக் டேஸ் சி இஸ் இன் ஹாஸ்பிட்டல். ஓகே, இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ரீகரெக்ட் பண்ணி எழுதணும். அதுக்கடுத்து இது பாருங்கள். இந்த இது எழுதுனா இது இம்பார்ட்டன்ட். டிக்ளரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி அண்ட் இம்பராட்டிவ். ஹவ் ஆர் யூ? ஒபே அவர் எல்டர்ஸ். வாவ், ஆச்சரியக்குறி. இது ஆச்சரியம் வந்துச்சுன்னா என்ன வரும்? அது உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் படிச்சுங்க. ஓகே, அந்த 4 வாட் ஏ பியூட்டிஃபுல் வியூ இட் இஸ். ஐ ஆம் ஏ ஸ்டூடெண்ட். ஓகேவா? இது பார்த்து நீங்கள் கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 2 மார்க் கொஸ்டின் 4 நம்ம எனி 2 எழுதுனா போதுமானது. அதுக்கடுத்து பார்க்கும்போது 6 எழுதணும். ரீட் த பொய்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின். இது நம்ம வாட்சி பார்த்துட்டு 1, 2, 3 இது நம்ம எழுதணும். 6 இது அதுலேயே ஆன்சர் இதுலேயே இருக்கும் இந்த இதில். ஸோ இதை வாட்சி பார்த்துட்டு நீங்கள் எழுதிடணும். ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்து எழுதணும். அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இது மெமரி, அது என்ன சொல்லணும், மனப்பட பாட்டு, அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து 4 மார்க் கொஸ்டின். தெர் வாஸ் எனி டீப் வாட்டர் இன் த. அதுக்கடுத்து மீனாட்சி எடாத்தி வாஸ் ஏ டேஸ் ரிலேட்டிவ் ஆஃப் ஏ அம்பலத்தேல் ஃபேமிலி. Dash was the name of the boy. Dash was the justice in the story brought to book. அதுக்கடுத்து 3 மார்க்கு. I didn't be character speaker. Why is not the
snake coming. Sir, just look at me now. I want to see குட்டி ஒப்பு. அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங். கிளாஸ் டீச்சருக்கு வந்து நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் கிளாஸ் லெட்டர் எழுதணும். கிளாஸ் டீச்சருக்கு ஈஸியானது தான். அதுக்கடுத்து இந்த இதை பார்த்துட்டு நம்ம வந்து இந்த 5 கேள்விக்கு ஆன்சர் 4 கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த 4 கேள்விக்கு ஈஸி தான். இந்த படத்தை பாருங்கள். சரிங்களா? படத்தை பார்த்தாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸாம்பிள், வாட் டஸ் கேர்ள் கேரி இன் ஹர் ஹேண்ட்ஸ்? அவங்க கேண்டில் என்ன கேரி பண்ணுறாங்க? டாய். சி. அதுக்கடுத்து டெஸ்கிரைப் ஹர் ஃபீலிங் என்ன? என்ஜாயாக இருக்காங்க. சரியா? என்ஜாயாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் யுவர் ஃபேவரட் டாய்? உங்களுடைய பிடிக்கக்கூடிய பொம்மை என்னது? டாயின்னு எழுதுங்க. டியர் டட்டி பியர் அது எழுதலாம். ஏதாவது ஒரு டாய் எழுதலாம். டைகர் அப்படி எழுதி வச்சுருங்க. ஹவு டு யூ விஷ் யுவர் ஃப்ரெண்ட் ஆன் ஹிஸ் பர்த்டே? எப்படி வந்து உங்கள் பர்த்டே விஷ் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு? ஹாப்பி பர்த்டே மை டியர் ஃப்ரெண்ட் அப்படி நீங்கள் வந்து விஷ் பண்ணுவீங்க. அப்படி கூட எழுதலாம். ஓகேவா? ஈஸியானதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு படிச்சுட்டு நல்லா எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஎன் ஸ்டடி கைடு.